பப்பரப்புளி சுடலையோடு ஆமா பார்க்க பார்க்க பவுட்டும் அப்படாகிய முண்ட சுவாமி சுடலை மாயாண்டி வேச்சி பிரம்மசக்தி கைலாசத்திலே ஒரு ஊட்டுக்களை வாங்கி கொண்டு என் மகனார மாயாண்டி சுடலை ஆண்டவர் எங்கே வரார் தெரியுமா? எங்கே வருகிறார்? கைலாசம் தான் கடந்தே கருணை சங்கலே பாலா விட்டார். நெய் பாடா மை பாடா நேரகல்லால் ஒரு சோனையா நாட்டே கடலும் வீட்டு ஏக போக பட்டேனமாம் சுவாமி மக்கத்து பள்ளியிலே மௌனாரம்பி வாசலில சரி மாயாண்டி சுடல முண்ட சுவாமி கைலாசத்தை விட்டு இறங்கி அவ அப்பா கிட்ட வரத்தை வாங்கிட்டு சரி அப்படியே மௌனாரம்பி வாசலுக்கு வராரு. ஆமாம்மா அங்க நம்ம வழங்கக்கூடிய தெய்வத்தை தான் சரி என் பப்பரப்புளி மாயாண்டி சுடல பார்க்க பவுட்டும் சுடல அங்க போய் நிலை வாங்கியிருக்காரு. சரி எங்க மக்கத்து பள்ளி மௌன நம்பி வாசல். ஆமா இஸ்லாமியர் வாழக்கூடிய முஸ்லிமார் தெருவுக்கே போகிறார். ஆமா முஸ்லீம் வாழக்கூடிய இடத்துக்கே செல்கின்றார். இப்ப வந்து நம்ம வீட்டுல பாரு பிள்ளைகளுக்கு பேரை பாரு. பேரை பாரு. காளியம்மா காளியம்மா மாரியம்மா மகேஸ்வரி பெருமாள் எம்பெருமாள் ஆமா முருகன் பால்மாரி இப்படி பேர் முத்துமாரி சரி முத்துக்குமாரு போதும் அப்படி எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த மக்கத்து பள்ளியிலே மௌனாரம்பி வாசலை வாசலிலே அப்துல் ரஹிமான் இப்ராஹிம் சுலைமான் பாத்திமா பீபி ஜெசிரா ஷெஷிலா இவங்களுடைய பெயர் இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் கிடக்கும். ஆமா சரி இருக்கும்பா இருக்கும். ஆத்தா வாசல்ல பார்த்து பேசு. ஆமா என் மாயாண்டி சுடல முண்ட சுவாமி. ஆமம்மா அங்கே ஒரு நிலையத்தை வாங்க சும்மா வராரா? சும்மா வருவாரா? வார சுரடி தான் நடித்தார் சூலிகார வெண்காலாயோ சூரடி தான் நடித்தார் நாட்டலும் போசங்க எறியலுற்றார் அப்பந்தான் பார்த்தாரு. ஒரு ஆளு வர முடியல போக முடியல. ஆமா என் தாயாகப்பட்ட பேச்சு பிரம்மசக்தி ஆமா ஆத்தாவுடைய வாசல்ல இருந்து இறங்கி வந்திருக்கு. சரி ஒரு தேவாத ஆமா தேவாதை ஊருக்கு தெற்கே ஒரு கால விலகி அவ்வாள். ஆமா ஒன்னால ஏண்டத நீ கூடப்ப. ஆமா ரொட்டி சுட்டு கறி சமைத்து. ஆமா ரொட்டி சுட்டு கறி சமைத்து பட்டாணி சுடலை பாத்திமா பிபி பீவியா அதிகமா எல்லாத்தையும் பிபி இருக்கா? அதாவது பீடி இல்லப்பா பிபி சுகர் பிவி. நான் அது நினைச்சிட்டேன். அப்படி நினைச்சனா உனக்கு வேணுமா? சரி பிபி சுகர் வேணுமா உனக்கு? அந்த பிபின்னு எனக்கு அதான் ஞாபகம் வருது. உனக்கு வரும்ல? ஆமா வரும். ஆனா வராது. வரும் ஆனா வராதா? ஆமா சரி அங்கே ஒரு நிலையத்தை வாங்கி கொண்டு சுடல. ஆமா என் முண்ட சுவாமி எங்கேயா வரார் பாருங்க. எங்கேயம்மா வருகிறார்? தென்னாடு தாம் போக வேணும் தேசம் சுற்றி பார்க்க வேணும் கரையாடியில வாசலில ஏழு விடாரம் தரவி எந்த அங்கையும் இருக்கும் போது ஆயான பகவதிக்கு மாற ஒரு திருநாளா
அப்படிப்பட்ட பகவரியாளுடைய வாசலில சரி அம்மாளுக்கு மாறம் ஒரு திருநாள் வருட 2 தேரோட்டம். ஆமாம்மா. அங்க அடாவுடைய பணிதாரி சுடல. சரி வாராளு அடிக்காரு பூசை பண்ணுவார்ல பூசாரி குருக்கள். ஆமா. சூடத்தட்ட பிடிங்கிட்டு சட்டார் ஒரு ரவை விட்டோடு அடித்தார். அடிக்கணும்னு ஆசைதான். பூசாரி எங்க போய் விழுந்தாரு என்ற அம்மையே பகவதி அவங்க டாக்டர் அப்படின்னு போய் காலில் விழுந்துட்டாரு. சரி என் ஆத்தா பகவதி என்ன கேட்க தெரியுமா? என்னம்மா? எப்பா நீ யாருடா எங்க இருந்து இங்க வந்திருக்க? சரி அம்மா பகவதி பகவதி என்ன பார்த்தா யாரும் உனக்கு தெரியலையா? உனக்கு அடையாளம் தெரியலையா அம்மா? அப்ப என்ன சொன்னார் தெரியுமா? என்னம்மா சொல்கின்றா? கைலாசத்தில் பிறந்த கண்டா தமிழ் மகன் சுடலை தெய்வம் ஈஸ்வரியால் பெற்றெடுத்த மகன் சுடல தெய்வம் பார்வதியால் பெற்றெடுத்த பாண்டியண்டா சுடல தெய்வம் பார்வதியால் பெற்றெடுத்த இங்க பாண்டியண்டா சுடல தெய்வம். அப்பாரி என் மகனை ஐயா மகனே பார்வதிக்கு மகனானாலும் இந்த பகவதிக்கு மகன் தானடா. பகவதிக்கு மகனானடா. ஈஸ்வரிக்கு மகனானாலும் எனக்கு நீ மகன் தானடா. ஆமாடா. பிறந்தது கைலாசம். ஆமா பிறந்தது கைலாசம். வளர்ந்தது தில்லைவனம். ஆமா வளர்ந்த தில்லைவனம். வளர்த்தாள் வனப்பேச்சு. ஆமா வனப்பேச்சு. வளர்ந்த இடமோ தில்லைவனம். ஆமா தில்லைவனம். பெற்றது எங்க அம்மா பார்வதி. எங்க அம்மா பார்வதி. பெயர் கொடுத்தது எங்க அப்பா பரமசிவன். ஆமா பரமசிவன். வளர்ப்போர்க்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா உந்தனிடம். ஆமா உந்தனிடம். என் மகனே மாயாண்டி. மகனே மாயாண்டி. அம்மா கிட்ட வந்துட்டலாடா. ஆமா நீ வந்த புள்ள போக வேண்டாம் என் வாசல்ல இரு மகனை. ஆமா என் வாசல்ல நீ இரு மகனே. என் நீ மகனே என்னை விட்டு போகாத. அம்மா ஆ உன் வாசல்ல இருக்கணும்னா சும்மா இருந்தா என்ன சோம்பேறி தினம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வேலையை ஓட்டு கொடு. சும்மா இருந்து நினைச்சுக்கோ. எங்க அண்ணன் பிள்ளையார் இருக்கான் பத்திலா. ஆமா அவன் மாதிரி என்ன நினைச்சிருவாங்க. ஆமா அதனால இப்படி இருந்து நேரத்தை போக்கிட்டாங்க. சரி எப்படித்தான் நேரம் போது எனக்கே தெரியல. யாருமே போகாது. நமக்கு முன்ன போய் தூங்கிடுவாரு. ஆமா ஆனா நான் அப்படி இல்லம்மா. எனக்கு ஒரு வேலை போட்டு கொடு. ஆமா உன் வாசல்ல நான் இருக்கேன். வாசல்ல கட்டிங் அவளமா இருந்து வரம்மா. என் மகனே என்னம்மா? அப்பா எனக்கு ஒரு வேலை தானடா உனக்கு வேணும். ஆமா வேலை தானடா வேணும். உனக்கு என்னடா வேலை பிடிக்கும்? என்ன வேலைனாலும் கூடம்மா. காவல்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா காவல்காரன் நான். அவ்வளவுதானே? ஆமா அம்மாலா உனக்கு தானே. ஆமா அந்த கோட்டாரகரையாயே மகவாரியால் வாசலே அந்த தெற்கு மோட்டை களங்காரியே திருவாச்சி மூடாரியே கிடந்தரவிய தண்டயத்தில் தொங்குவாரே அள்ளு பணம் அள்ளுகாரே கிள்ளு பணம் கிள்ளுகாரே மலையாள சர்க்கரே மலையாள சர்க்கரே மாயாண்டியே இருக்க கண்டா மலையாள சர்க்கரே மலையாள சர்க்கரே இந்த மாயாண்டி இருக்க பப்பரப்புளி சுடலைக்கு சரி கொட்டாரக்கரை பகவரியாளுடைய வாசலில. ஆமா தெற்கு மூட்டு கலங்கல திருவாத்தி மூட்டுல 7 அண்டா திரவியம். சரி திரவியம் கள்ளன் ஒருவன் கொண்டு போகாமல் அம்மாவுக்கு காத்திரி தரணும். ஆமா காசு பணம் மண்ணையும் வண்டி துட்டு காசு பணம் துட்டி தேர்ந்தட்டா இருக்குதுடா. ஆமா எம்மா என்ன ஒரு வாசலில் நாங்க காவலுக்கு இருக்கணும்னா
நீ சாப்பிடுற சாப்பாடு எனக்கு ஏத்துக்கிடாது. நீ சாப்பிடுறது நீ சாப்பிடுறது சைவம். ஆமா, எனக்கு வந்து அசைவம் தாமா பிடிக்கும். அசைவம் தான் உனக்கு பிடிக்குமாடா? ஆமாம்மா. அப்படியா? ஆமா. என் மகனையும் மாயாண்டி என்னம்மா? பப்பரப்புளி சுடலைக்கு. ஆமா. அப்ப அம்மா பகவதியாளுடைய வாசல்ல. ஆமா. மாகடப்ப அம்மாளேக்கு மாமிசமா உந்தரைக்கு. மாவிலேக்கு அம்மாவுக்கு மாமிசமா உந்தரைக்கு. மூகடப்ப அம்மாளேக்கு புலிபடப்பு உந்தரைக்கு. புலிசமா அம்மாளுக்கு புலிபடப்பு உந்தரைக்கு. அள்ளுமாவு அம்மாளுக்கு அறுத்து கிடா உந்தரைக்கு. அள்ளுமாவு அம்மாளுக்கு அறுப்பு கிடா உந்தரைக்கு. துள்ளுமாவு அம்மாளுக்கு. துள்ளுமாவு அம்மாளுக்கு. துவனங்குட்டி உந்தரைக்கு. துள்ளுமாவு அம்மாளுக்கு. துள்ளுமாவு அம்மாளுக்கு. உரம்புப்பே உந்தரைக்கு. அம்மாவுக்கு பச்சரிசி சாதம்னா ரொம்ப பிடிக்கும். சரி, அம்மாவுக்கு பச்சரிசி சாதம்னா ரொம்ப பிடிக்கும். என்னதுடா? பச்சரிசி மாவு சாதம். சாதம். பொங்கல். பொங்கல் அப்படியே கலந்தானே சாப்பிட்டேன், மறந்துட்டே பெரும்பாலும். ஆமா, கொஞ்சம் குலைவு இல்லாம இருந்துச்சு, நான் மறந்து. அம்மாவை நீ மறக்கலாமாடா? ஆமா. நாங்கெல்லாம் யாருடா? யாரு? என் தாய் பகவதி இடத்துல என்ன கேட்டார் தெரியுமா? என்னம்மா கேட்கின்றார்? எனக்கு 6 நல்ல நிலைய வேணும், அந்த சாம விட்டு வேணும். 7 நல்ல நிலைய வேணும், ஏம சாம விட்டு வேணும். கேட்ட போலே மாயாண்டி கேட்ட போலே ஏது சொல்வார் பகவதியா? மாயாண்டி கேட்ட போலே மாயாண்டி கேட்ட போலே ஏதுயா பகவான். 6 நிலைய வேணும், அத்தை சாம விட்டு வேணும். 6 நிலைய வேண்டும், அர்த்த சாம ஊட்டு வேண்டும். 7 நிலைய வேணும், ஏம சாம விட்டு வேணும். ஆமாம்மா. எனக்கு 21 நிலையை எண்ணி எண்ணி கொடுக்கணும். ஆமா, 21 நிலையம் எண்ணி எண்ணி கொடுக்க வேண்டும். கோபுரத்தில் ஒரு நிலையம். ஆமா. கொடிமரத்திலே ஒரு நிலையம். கொடிமரத்திலே ஒரு நிலையம். ஈசான மூலையில ஒரு நிலையம். ஆமா. தேர் நிற்கும் இடத்தில் ஒரு நிலையம். ஒரு நிலையம். தேரடி மாட செப்ப குளத்திலே ஒரு நிலையம். ஆமா, செப்பு குடத்திலே ஒரு நிலையம். ஏ சண்டாள, செப்பு குடம் இல்லடா, செப்ப குடமா? எல்லாம் செப்பு குடம் நேற்றுச்சு. அவனுக்கு அடிச்சு காதை விட்டாயிட்ட. ஆமா. இந்த காதை எங்க கொண்டு பார்க்க ஆண்டவன்? மணி நேரம். ஆமா. அதான் பப்பரப்புளி சுடல. ஐயா, ஐயா, என் புள்ள பெருமாளை காப்பாத்தியா? ஆமா, காப்பாத்தையா. ஆமா. சரி. தெரியாது. பாப்பால காட்டுங்க. தூக்கத்துல இருக்கா? அங்க பாரு, அங்க பாரு. பண்டியம்மானா. அதற்கடுத்தபடியாகவே நமக்கு சன்மானம் அளித்த செல்வச்சீமான் பகுமான் புண்ணியவான் யாரையா? யாரம்மா? தூத்துக்குடி மாநகரிலே வாழ்ந்து வரக்கூடிய எங்கள் அருமை அண்ணன் ராஜ் அவர்கள் 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாக பரிசளித்தார். 100 லட்சமாக அன்பளிப்பு கொடுத்துள்ளார். பாப்பா வந்தா பேரை சொல்லுவான்னு நினைச்சோம், சொல்ல முடியல. ஓ, அப்பா தூக்கத்துல தூக்கிட்டு வந்திருக்காரு, அதனால கை கொடுத்தா பிள்ளை தெரியல, பேர் மறந்துருச்சு. இரு, உனக்கு நான் ஒண்ணு சொல்லும்னா அங்க 8 வார்த்தை சொல்லலாம். ஆமா, அதான் நான் அதாவது சரி என்ன சொல்ல, தெப்ப குளங்க செப்பு குள ஆகையினாலே ஆமா எங்கள் அண்ணன் ராஜ் அவர்கள் குடும்பங்கள கோத்திரங்கள் ஆமா எப்படி வாழ வேண்டும், எப்படி அம்மா வாழ வேண்டும், வளர வேண்டும். எங்க ஐயா பப்பரப்புளி சுடலை உடையாருளாலை ஆமா அண்ணா வாழ வேணும், ஒரு கோடி வளர வேணும் அவர் குடும்பம். அருகரு போல் வேர்கள் ஒன்றி மூங்கில் போல பண்ணை வைத்து பண்ணை
பெருமாளோட கடந்து படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆமா அவன் அண்ணன் செப்பு கொடாங்க ஒத்தப்ப கொடாங்க. அன்னைக்கு ஓணாந்துல்கப்பட்டிக்கிட்டேன். ஆனாத்துல்கப்பட்டிக்கு போச்சுன்னா ஓணாத்துல்கப்பட்டிக்கு போயிருதேன். ஆமா என்ன செய்ய அதை சொல்லுங்கக்கா. அதான் ஐயா அந்த ஏங்க மட்டும் பிளம்பா மற்ற வார்த்தையை வந்து மிளிங்கிறதா. பப்பரப்புலி சுடலையுடைய அருளால ஆமா அன்னாரவர்கள் குடும்பங்கள கோத்திரங்களும் ஆமா மக்களோடு மக்களாக சரி மருமக்குமார் மங்கிலியம் ஆமா அன்றும் வாழ்க இன்றும் வாழ்க. அன்னாரவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ வேண்டும். கோஷ்டி கட்டி வெளியே வந்த தில்லாலே அல்லேலோ, தில்லாலே லேலோ, அல்லாலே லேலோ, அல்லாலே லேலோ, ஈமானுக்கு ஒப்பிடலாம் தில்லாலே லேலோ, கட்டி வெளியே வந்த தில்லாலே லேலோ, அல்லாலே லேலோ, ஈமானுக்கு ஒப்பிடலாம் தில்லாலே லேலோ. அன்றும் என்றும் என்றென்றைக்கும் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறோம், வாழ்த்திக் கொண்டு வணங்குகிறோம். வணங்குகிறோம். இந்த தாய் பகவதியாளுடைய வாசலை ஆமா கொட்டாரக்கரை பகவதியாளுடைய வாசல்ல 7 கிடாரம் திரவியத்தில் ஆமா 7 கிராம் தடவியத்தை ஈசன் மகனாகிய பப்பரப்புலி சுடல முண்ட சுவாமி ஆமா அன்றிருந்து இந்நாள் வரை காத்து வருகிறார். ஆமா கட்டுங்காவலுமா காத்து வருகின்றார். அவர் அங்கிருக்கும் போது ஆமா அது பக்கத்துல என்ன நடக்கு தெரியுமா? என்னமா நடக்கின்றது? அஞ்சி கொச்சி மலையாளோ அதற்கடுத்தே கொல்லாங்கொச்சி, அஞ்சி கொச்சி மலையாளோ கொல்லாங்கொச்சி கோடி கோடு மலையாள சீமையில தெருவாரியிலே மலையாளம், 5 கொச்சி மலையாளம். அதற்கடுத்து கொல்லம் கொச்சி கோழிக்கோடு ஆமா கோழி கோடு கொல்லுகு மலையாள சீமை, ஆமா நந்தன்புலன் ஊரு நாலிசாரி தெரு. ஆமா 300 புலையனுக்கு உப்பங்காளி பெரும்புலையன், ஆமா பெரும்புலையன். 400 புலையனுக்கு நந்தன்காளி பெரும்புலையன், நந்தகான் பெரும்புலையன். 500 புலையனுக்கு வண்ணாவி பெரும்புலையன். ஆமா அவன் இருப்பாம்மா, சாமா அவனை பிடிச்ச நேரம் இருக்க விட மாட்டுக்கு. இருக்க விடாத. என்ன செய்ய என்ன செய்ய? அன்னைக்கு சீவலப்பரி சொடல, இன்னைக்கு பப்பரப்புலி சொடல, பப்பர புலி ஒண்ணும் முடியல. அதனால என் பப்பரப்புலி சுடலைய பார்க்க பவுட்டுது, பார்க்க பவுட்டுது. அதான் எங்க பெருமாளுக்கு இருக்க முடியல. சொடல கோயில்னாலே அவருக்கு இருக்க முடியல. ஆமா அவர் சும்மா இருந்தாலும் இருக்க விட மாட்டேங்கிறாரு. ஆமா மகேஷா தொடலையா? ஆமா சரி சரி. என் மகனாகிய மாயாண்டி சுடலை அங்கிருக்கும் போது பெரும்புலையனும் பெரும்புலட்சியுமாக ஆமா ரொம்ப பெருமையோடு வாழ்ந்து வந்தாங்க. ஆமா பெருமையுடன் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரும் பொழுது சரி சொத்தோடு சுகத்தோடு செல்வ பாக்கியங்கள் எல்லாமே இருக்கிறது. ஆமா எல்லாம் இருந்து இவர்களுக்கு என்ன இல்ல? என்னம்மா இல்ல? பாப்பாள மாதிரி ஒரு புள்ள இல்ல. பாப்பா இல்ல, தொட்டில் மட்டும் கிடையாது. அவங்க வீட்டுல கட்டில் இருக்கு. ஆமா புடிச்ச அட்டை தொட்டில் இல்ல. ஆமா கட்டில் இருக்கு, ஆனா தொட்டில் இல்ல. அதாவது தொட்டில் வாங்கிக்கிற வேண்டியதானே. நல்லதுக்கு காலம் இது இல்ல. சரி அதாவது எந்த வேலை செஞ்சாலும், ஆடு மேய்த்தாலும் சரி, மாடு மேய்ச்சாலும் சரி, அரசாங்க வேலை பார்த்தாலும் சரி, சரி தெய்வத்துக்கு ஒப்பந்தமா நினைக்கணும். ஆமா நீ நினைப்பியா பெருமாள்? அப்படி எங்க நினைக்க முடியுது? சண்டால அப்ப நீ அப்படித்தான். என்னது அப்படித்தான்? வேலை முடியாத வரைத்தான் தெய்வம். அப்படிதான் நேரம் நெருங்கிட்டு வேலை முடிஞ்சோன்னே துறப்பட்டு பேசாம போறது. போயிட்டு வேண. ஆமா ஆனால் இந்த பெரும்புலையன் என்ன தொழில் செய்து வருகிறான்? என்ன தொழில்மா செய்து வருகிறான்? நமக்கு வந்து இந்த கோயிலை நம்பியே நம்ம எல்லாம் குடியிருக்கோம். ஆமா இன்னைக்கு ஒரு ஊரு, நாளைக்கு ஒரு ஊரு. ஆமா ஆனா பெரும்புலையனுக்கு செய்ததெல்லாம் கருந்தொழில். ஆமா கர்ம தொழில்.
மாந்திரிக தொழில் செய்து வருகிறான். ஆமா, மாந்திரிக தொழில் செய்து வருகின்றான். கருந்தொழில் செய்ததனாலே காளி பெரும்புலையனுக்கு கையில் எடுக்க பிள்ளை இல்லை. ஆமா, கையில் எடுக்க குழந்தை இல்லை. அவ எப்படி மாந்திரிகம் செய்து வருகிறான்? எப்படி அம்மா செய்து வருகின்றான்? அஞ்சன மையெடுப்பான், எடுக்கு சிமிழ் எடுப்பான். ஆமா. ஆரண மையெடுப்பான், மையோட்ட மையெடுப்பான். ஆமா. குட்டி ஏடு கொடி பிரம்பு. ஆமா, குடிப்பரம்பு எடுத்து சரி அவன் என்ன தொழில் செய்து வர்றான்? என்ன தொழில் செய்து வருகின்றான்? அவன் வானத்தையும் வில்வளைப்பா, ஐயா வில்வளைப்பா, வில்வளைப்பா, மணலையும் கைதீரிப்பான், 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 வானத்தையும் வில்வளைப்பா, 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 அம்மி தட்டி பறக்க வைப்பான் 500 அங்காரவழி. சுளவு தட்டி பறக்க வைப்பான் 90 அங்காரவழி. ஆமாம்மா. அவன் நாட்டுல அச்சு பெண்கள் பெருத்த நாடு. சரி. மலையாளம். மலையாளம். மலையாளம் அறியும்? ஏன் அறியாது? அறியாது. குறைச்சி அறியும். இவடா விழிச்சாயோ? நீ பரஞ்சனா എന്താ എന്താ പണി നോക്കുന്നേ? கொல்லங்கொச்சி கோழிக்கோடு. ஆமா, கொல்லங்கொச்சி கோழிக்கூட்டுல இருந்து பிள்ளைய கூட்டு வந்திருக்கேன். ஆமா, கேரளத்து பையங்கிளி. தென்காசி பையங்கிளி. தென்காசி பையங்கிளி. ஆமா, அதானே. புள்ள அடிச்சா நீ சூடு ஆனா உன்னை சுளுக்கு எடுத்துருவா. சுளுக்கு எடுத்துருவா. அப்படியா? ஆமா. அப்ப எனக்கு கொஞ்ச நாள் அங்க சுளுக்கு பிடிச்சிருச்சு. அப்படியா? கொஞ்சம் பொறுங்க, ஒரு 3 மணி ஆகட்டும். அப்படியா? இங்க இருந்து ப்ரோக்ராம் முடிய இப்படி தள்ளி விட்டுருதே. தள்ளி விட்டுருவான். பரங்கு நிறைய இருக்கு. பரங்கு ரெடியா இருக்கு. மூச்சு இழுத்துடவே முடியலக்கா. கத்திய கொடுங்க. அந்த சுளுக்கு கொஞ்சம் சுளுக்கு தானே எடுக்கணும். அதானே. சொடலைக்கு எல்லா படப்பும் போடுவாங்க. சரி, முக்கியமான ஒரு படப்பு உண்டு. என்னப்பா? மாமிச படப்பு. அதேதான். போனா எரியும், மல்லி பூவா வாட வரும். நேரம் சரியில்லைன்னா தூக்கி வாங்க வைக்க வேண்டியதான், வேற வழியே இல்லை. அது யாரு? பப்பர புளி சொடலை பார்க்க பார்க்க பவட்டும். கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ஆடுனீன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆளை தூக்கி நான் பரங்க மேல வச்சிருவேன். நானே வச்சு ஒரு கத்தி எடுத்து நானே குத்தி நானே அவருக்கு கொடுத்துருவேன். நீ யாரப்ப பேச்சியா? ஆமா, ஈன இசக்கி. ஆமா, நாகராஜா, அட்டகாளி 8 வீரம். அதான், அது உலகமே தெரியுமா பிள்ளை பத்தி? அதானே. அதனால அவரோட நான் வந்து தங்கச்சி. சரிடா, அவருக்கு தங்கச்சி முறைப்படி பார்த்தா. அதனால யாரும் பண்ணாத சேட்டை, என்கிட்ட பண்ணாத சேட்டை, என் ஊருக்கிட்ட காட்டாத உன் வேட்டைய. உன் ஊரு பழைய பேட்டை. ஆமா, நீ பார்த்தது தென்காசி கோட்டை. பெஞ்சில கட்டிக்கிறது மூட்டை. ஸ்னேக் பாபு. அதனால ஆலயத்துல வாயை கொஞ்சம் குறைச்சி பேசு. பிறகு அப்பெல்லாம் அவ்வளவுதான், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. பரங்கனும் கலட்டல. யாரு? நான் கேட்கல, என் அப்பன் கேட்கணும்ல. சொடல என் மகனாகிய மாயாண்டி சுடலை ஆண்டவர் இருக்கே. சரி, இந்த மாந்திரவாரி பெரும்புலையினுடைய ஆமம்மா அட்டுளியும் தாங்காது. சரி, பாம்படுத்து தோளில் வாடம் பள்ளி கொண்ட மலையாளம், படுத்தே தோளில் போடும் துண்டி கொண்ட மலையாளம், தோளில் போட்ட முண்டி கொண்ட மலையாளம், மலையாள தேசத்திலே மாந்திரவாரி பெரும்புலையே. பாம்பெடுத்து தோழில போடுவான் பலிகொண்ட மலையாளம். சரி, அதான் ஒரு வீட்டுல என்னம்மா ஒற்றுமையா இருப்பாங்க. ஆமா, அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிருவான். கண்டிப்பா ஒரு குடும்பத்தை 7 குடும்பமாக்கிடுவான். அதான் நாரதர் வேலை. சும்மா இருக்கவள கர்ப்பமாக்கிடுவான். சரி, கர்ப்பமா இருக்கவள கரு கலைச்சிருவான். ஆமா,
கருப்பா இருக்கவள சோப்பாக்கிடுவான். ஆமா, சிவப்பா இருக்கவள கருப்பாக்கிடுவான். மாந்திரீகம். தேங்காய் திருவி போட்டு தருவானா? இல்லம்மா, எல்லாம் மந்திரிகம். மாந்திரீகம். மை போட்டா அவ்வளவுதான், சோழிய முடிச்சு போடுவான். ஆமா, அப்படிதானே? இப்ப நல்லா பேசிட்டு இருப்பேன். அவர் வந்து என் நெத்தில மை வச்சிட்டாருன்னா மதி மயங்கி போயிடுவேன். போயிடுவேன். ஆமா. ஆஹா, நீ போத. அப்ப அவர் சீக்கிரம் வரணுங்க. அப்ப அவர் சீக்கிரம் கொண்டுமாமே. உனக்கு பாருங்கதான், வேற வழியே இல்ல. அடுத்த கங்கணம் கட்டிட்டா. அடுத்த தாளக்காரர் தேடுங்க, உடுக்காரர் கங்கணம் கட்டிட்டா. என் வாயில வராத என்ன பப்பரப்புளில் சுடலை கண்டவரங்க இருக்கு. சரி, இந்த சண்டாள பாவி பெரும்புலையன் செய்தது அட்டுழியம். கையில் எடுக்க பிள்ளை இல்ல. சரி, ஏங்க பார்க்கக்கூடிய கருந்தொழிலை விட்டு விடுங்களே. வேண்டாம்மா, நமக்கு ஒரு குழந்தை இருக்கான்னு பாப்பாமே. வேண்டாம். தெரியாத தொழிலை தொடவும் விடாது, தெரிஞ்ச தொழிலை விடப்படாது. சோத்துக்கு லாட்டரி தான். சிங்கி அடிக்கணும். எனக்கெல்லாம் அதை வச்ச சாப்பாடு தான் ஐயா. நான் இன்னைக்கு நேரத்தில் 30 வருஷமா சாப்பிடுதேன். ஆமா, ஆத்தா வாசலுக்கு இப்படி ஊரா வர கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா. என்ன அவன் பார்த்திருக்கும் போது ஆமம்மா, மலையாள தேசத்திலே மாந்திரவாரி எல்லா பொருளையும் ஓரம் கட்டினான். சரி, மலையாள தேசம் விட்டு மாந்திரவாரி எங்க வர்றான்? கானகத்திலே வேட்டைக்கு வருகிறான். அடிக்கிற வெயிலுக்கு வேட்டை கிடைக்குமா? இந்த வெயில்ல உனக்கு எப்படி வேட்டை கிடைக்கும்? ஈ கூட கிடைக்கல. ஈ கூட கிடைக்காது. மாமரத்து அடியிலே அசந்து தூங்கினான். சரி, களவு செய்து கொண்டு வந்தது ஒரு காக்கா. ஆமாம்மா. காக்கான்னு ஏன் பேர் வந்துச்சு? அது கருப்பா, அது கருப்பா இருக்கனால காக்கா. அப்படியா? காக்கா பிரியாணி சாப்பிட்ருக்கியா? 5 ரூபா பிரியாணி சாப்பிட்டேன்னா காக்கா குரல் வராம உன்னி கிருஷ்ணன் குரலா வரும். அதெல்லாம் வாய் அழகா காக்கா மாதிரியே தான் இருக்கு. நேத்து காக்கா பிரியாணி அப்படியா? அதான் இன்னைக்கு வேலையை காட்டுது. 5 ரூபா பிரியாணி சாப்பிட்டான். நல்லா இருக்க என்ன? அப்பம் பார்த்த உடனே ஆமாம்மா, அதாவது ஐத்தால் ஆடி, சரி, மறந்தால் மாசி, ஆமா, தப்பினால் தை. சரி, ஔவையார் விரதம் இருப்பாங்க. ஆமாம்மா. இந்த விரதம் வந்து எங்களை மாதிரி பெண்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஏமா ஔவையார் இந்த விரதம் என்னமா? ஔவையார் விரதம்னாவா? அதாவது சரி, ஆண்கள் இல்லாத வீட்டுல ஆண்கள் தூங்கிடுவாங்க தெரியுமா? ஆமா, விடிய 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 மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளைன்னு சொல்லி கொழுக்கட்டை அவிச்சு கொழுக்கட்டை அவிச்சு ஒரு தேங்காய் துண்டு போட்டு அதை வச்சு சாப்பிட்டா சும்மா வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். அது பெண்களுக்கு தான் பிடிக்கும். அது வேக வைப்பாங்களா? எப்படி சண்டாலயம் அதை நீ சொன்னே வேக வச்சிட வேண்டியதான். அவ ஒன்னே வேக வச்சிருவாளாம். சரி, அதுதான் ஔவையார் விரதம் இருக்கக்கூடிய உருண்டை. அந்த மாவுருண்டையை காகம் எடுத்து வந்து சரி பெருமுலையின் பக்கத்திலே போட்டது. ஆமாம்மா, சட்டார் முழிக்கான். சரி, அப்படியே எடுத்து வந்தான். ஆமா, அரண்மனைக்கு கொண்டு வருகிறான். சரி, அடியே அம்மா ஏ பெரும்புழைச்சு. ஆமாம்மா, இதோ எடுத்து வந்தேன் பிரசாதம். சரி, மாவுருண்டை கொடுத்தான். ஆமாம்மா, மாவுருண்டை வாயிலை வாங்கி சாப்பிட்ட காரணத்தால் சரி, மாவுருண்டையானது ஒரு ஓரமாக ஒதுங்கியது. ஆமாம்மா, அன்று முதல் குழி மறந்தாள் அரங்கிளியால் கர்ப்பமான கிளம்பிட்டேளா? தெரிஞ்சிருச்சா? 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 சரி சரி, எல்லாமே தெரிஞ்சிருச்சா? குறையா தெரிஞ்சா நிறைய தெரிஞ்சா? அரங்குறை அதானே. அப்ப மாவுருண்டை தின்ன காரணத்தாலே மங்கையானவள் கர்ப்பமுற்றிருக்கிறாள். சரி, ஊரறிய ஒரு மரேமான் ஆடறிய 40 நாள், ஒரு மரேமா 2 மரேமா உச்ச 3 மாதமாச்சு, ஒரு மரமா 2 மரமா உச்ச 3 மாதமாச்சு. 4வது மாசையிலே 4 தங்காய் திங்களூற்றாள், 4வது நாளையிலே 4 தங்காய் திங்களிட்டாள். 5வது மாசையிலே அங்கமெல்லாம் தங்க நீரா, 5வது மாசையிலே அங்கமெல்லாம் தங்க நீரா. 6வது மாசையிலே அறவையாறு பூரணமா, 6வது மாசையிலே அறவையாறு பூரணமா. 7வது மாசையிலே 7வது மாசையிலே ஈஸ்வரனே தஞ்சமண்ட ஓடி 7வது மாசையிலே
மாசம் ஆச்சு. சரி 7-8 மாதத்திலே இவளுக்கு இருக்க முடியல. சரி. ஏன் நிறைய சாப்பிட்டாளா? இடுப்பு வலி போல. இடுப்பு வலி. 7வது மாசம் பிள்ளைக்கு. சரி முடியல. எதுக்கு? ஏன்னா ஒரு ஆளா இருக்கா 2 ஆளா இருக்கால்ல. சரி ஒத்த ஆளா இருக்கே, உங்களுக்கே சேர் போட்டு ஆள் பிடிக்க வேண்டியிருக்கு. ஆமா. ஆனா அவர் 2 ஆளா இருக்கால. 2 ஆளு தான் எப்பவும், நானும் 2 ஆளு தான் இருப்பேன். நீ இருப்ப 12 மணிக்கு பிறகு. உன்னை பிடிச்ச நேரம் இருக்க விட மாட்டேங்க. ஆமா, கூட கொஞ்சம் ஏத்திட்டோம்னா 4 ஆளா தெரியும். அப்படியா? ஆமா. அப்ப அவன் எப்படி இருக்கு? அதாவது தெரிஞ்ச தொழிலை விட்டுட்டான். சரி. பருத்திக்கு களை எடுக்கணும். மலைவிளை தோட்டத்துல பருவமழை பெஞ்சிருக்கு. ஆமா. ஏய் பெரும்புளிச்சி, என்னம்மா? வாடி நம்ம தோட்டத்துல போய் பருத்தி களை எடுக்கலாம். சரி. ஏங்க நானே ரொம்ப நாளைக்கு பிறகு இப்பத்தான் கர்ப்பமா இருக்கேன். புள்ள சோலி. நான் காட்டுக்குள்ள வந்தா பேய்கள் எல்லாம் கொண்டாட்டம். சரி. வரமாட்டேங்களே. நான் வரல. வேலைக்கு கூப்பிட்டா ஆட்கள் துட்டு கேட்பாங்களே. ஆமா. அப்ப இவளை கூட்டிட்டு போனோம். சரி. ஓரங்கட்டி வைத்த மைகளை உருவாக்கினான். ஆமா. அஞ்சன மையெடுத்தான், அடுக்கு சிமிழ் எடுத்தான். சரி. மாரண மையெடுத்தான். அம்மா மனைவி நெற்றியிலே பொட்டு வச்சிட்டான். ஏட்டி வாரியா? அப்படி வாரேன். பார்த்தீங்களா அவ ரகத்தை பார்த்தீங்களா? நம்ம கூட வந்து மாட்டிக்கிட்டாளே. அதானே மாட்டேன்னு சொன்னவா வாரேங்கா. ஒரு பாத்திகளை வெட்டி மறுபாத்திகளை எடுக்கணும். அந்த மையெல்லாம் வேற வகையிலே கலைஞ்சி போச்சு. ஏங்க இந்த காட்டுக்குள்ள எனக்கு மருத்துவம் பார்க்க யார் இருக்கா? நான் வரும்போதே மாட்டேன்னு சொன்னேனே. கேட்டீங்களா? கேட்கலையா? மை வச்சு மயக்கி என்னை கூட்டு வந்துட்டீங்க. கூட்டு வண்டி இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நான் இனி யாரும் பொட்டு வச்சு விட்டா வாங்க மாட்டேன். வாங்கிறாத. வாங்க மாட்டேன். இவங்களாம் பொட்டு தந்தாமலாம் வாங்கி விடாத. திருநாறு பூசினா கூட பூச மாட்டேன். ஆஹா பூசிடாத, சொக்குப்படி பண்றோம். மனைவி கை தாங்களாக அழைத்து வந்தான். சரி. ஒரு மாமரத்து மூட்டிலே வைத்தான். ஆமாம்மா. வானத்திலே ஓடக்கூடிய மேகங்களை பிடித்து வந்தான். சரி. மனைவிக்கு வந்தல் அலங்காரம் செய்தான். ஆமா. இந்த வெக்கைக்கு சரி. காட்டுக்குள்ள யார் இருக்கா? யாருமா உடுத்திருக்கான் பாத்தீங்களா வேஷ்டி? ஆமா. அப்படி தூக்கி போட்டான். சரி. பந்தலா மாறிட்டு. அம்மா இப்ப பிள்ளைகளை தூக்கி போட்டோம்னா வேஷ்டி எங்க போயிரும்? அது அந்த கிடக்கும். அப்படி அவன் சொந்த ஊரை தாண்டி அங்க போயிரும். ஆமா. ஆனா பெரும்புளையன் அப்படி இல்லை. ஏன்னா அவன் மாந்திரியவாகி. மாந்திரிகன் நிறைய உண்டு. மண்டுத அப்ப பார்த்த உடனே என்ன செய்தான் தெரியுமா? பிளவக்கல் இசைக்கு எம்மாளை பிடித்து வந்து. சரி. அவள் உச்சிகளே ஒரு காஞ்சார மலை. அடியே அம்மா. ஆமா. என்னுடைய மனைவிக்கு நீதான் மருத்துவம் பார்க்கணும். சரி. மண்ணா முடியலையே. அப்ப அந்த காலத்துல ஒரு பிள்ளை பெத்தெடுக்கணும்னா வீட்டு சத்தம் வெளியே கேட்காதான் ஒரு டஜன் பெத்திருக்காங்க. சரி. இப்போ ஒத்த புள்ள பெத்தெடுக்குன்னா 1.5 லட்சம் ரூபா வேணும். ஆஸ்பத்திரியே 40 நாள்ல இருந்து லீஸுக்கு எடுத்து வீட்டில் வச்சுக்கிடுதா. சரி. 2 பை நிறைய மாத்திரை. சரி. கூடாது. செம்புல தண்ணி தூக்க கூடாது. கர்ப்பப்பை வீக்கா இருக்கு. கர்ப்பப்பை வீக்கா இருக்கு அப்படின்றாங்க. கரைங்கிறாத. படிக்கட்டு ஏறக்கூடாது. படி. அவ அப்பா வந்து அதனால சரி. அப்போ என்ன செய்யறார் தெரியுங்களா? மருத்துவ குல பெண்ணாளை வரவழைத்து. ஆமம்மா. அடிவாடியம்மா மருத்து மருத்துவ வைத்தையும் தவளையும் வானாலும் ஆனை வலி குதிரை வாடி அடி வயிறா வலியுறமா நண்டு வலி சுண்டி வாடி நண்டு வாழி சுண்டு நரவாலியோ வலியுறமா பச்சை நெல் எடுத்து பாசானத்துல கலந்து கொடுத்தாலையே. ஆமாம்மா. இப்படி தெரிஞ்சா நான் கல்யாணமே முடிச்சிருக்க மாட்டேங்க. இப்படி தெரிஞ்சா நான் போக மூட்டமா இருக்கும்மா. அதானே. ஒண்ணு இல்ல நாங்கெல்லாம் இருக்கோம்ல.
வருத்தப்படாத. நீங்க இருப்பீங்க, நான் படிக்கணும்ல. ஆனது ஆகி போச்சு. சரி, ஒரு 5 நிமிஷம். சரி. என்ன ஆ, மண்டல் வந்தா தான் தூக்கம் வராது, அப்படித்தானே? அப்பம் பார்த்த உடனே ஆமாம்மா. வேதனை பொறுக்க முடியாமல் அடிவயிறு நொந்திருக்க. சரி. அந்த காலத்துல ஆமா. பிள்ளை பெத்தெடுக்க சத்தம் வெளியே கேட்காது. சரி. பிள்ளை பெத்து 1 மாசம் ஆயிருக்காது, ரெட்டை குடம் போட்டு தண்ணி எடுப்பா அந்த காலத்துல. இப்ப. சரி, எடுத்துருவா. ஆமா, எங்க அம்மாவும் சொன்னாவ. நான் பிறந்தோன்னே எங்க அம்மா தானே, எங்க அம்மாவும் அப்படித்தானா? அப்படியா? ஆமா. அவன் 10வது மாதம் 5 நாளும் நல்ல நாளாக இருக்கும் போது, சரி, அம்மா எனக்கு வேதனை பொறுக்க முடியலையே. ஆமா, எனக்கு வேதனை பொறுக்க முடியலையே. அப்படியா? ஆமா. என்ன சுடலை இது? பப்பரப்புளி சுடலை. மாட்டிக்கிட்டியா? பப்பரப்புளி நல்லா மாட்டிக்கிட்டியா? மைக்ல மாட்டினதுதான் பெருசு. என் பப்பரப்புளி சுடலை வாடனைக்கு. சரி, மாயாண்டி சுடலைக்கு சுடலைக்கு எடுத்திடுமா லட்சியம் மங்கோயிலே ஒரு சேவலத்தை வச்சிடுமா பப்பரப்புளி சுடலைக்கு. சரி, ஒரு பொங்கப்பானை வச்சிராத்தா. ஆமா, வச்சாச்சு. உன் பிள்ளை நல்லபடியா இருப்பா. 10 நிமிஷம் ஆகுது வச்சு. வச்சிட்டியா? ஆமா. அப்ப இவளுக்கு வேதனை. அம்மா என்னால தாங்க முடியலையே. முடியலையே. அந்த மாட்டில தங்கைத்த வேதனை தாங்கல. அதுக்கு எதுக்குமா ஓட்டுல கைத்த போடணும்? அதான் எதுக்கு? அது எதுக்கு கைத்த போடணும்? அவ யாரு? எதுக்கு வலி தாங்க முடியலையா? சரி, மோட்டுல கைத்த போட்டா புடிகைருமா? புடிச்சு அங்க இங்க தப்பா நினைச்சிட்டேன் ஒரு நிமிஷத்துல. நீ நினைப்ப நான் என்ன கயிறுன்னு நினைச்சிட்டேன். அதான் தெளிவா கேட்டேன், என்ன கயிறுன்னு. எனக்கா? இடத்துல அப்படி சுத்த முடியாது. உலகம் சுற்று வாலிபனா நான் அவனுக்கு சுத்தி விட்டுருவேன், அவன் எனக்கு சுத்துவான், அதை அப்படியே கலட்டி அவனுக்கு சுத்திடுவேன். அப்ப நாளும் நல்ல நாளாக இருக்கும் போது, சரி, கொட்டிகிட்டாய திருவையாற்றில் கோதையவள் தான் பிறந்தாள். சுந்தர உரையும் போல பெற்றெடுத்தாள் பெண் குழந்தை. அடை குவா குவா சத்தம் போலே, குவா குவா சத்தம் போலே, பெண் குழந்தை பிறந்திடுமா? குவா குவா சத்தம் போலே, குவா குவா சத்தம் போலே, ஒரு பெண் குழந்தை பிறந்திடுமா? பெண்களை பெருத்த கிளை. சரி, பாத்தீங்களா? அழகான ஒரு பாப்பா பிறந்திருக்கா. பிள்ளைக்கு பிறந்தவுடனே பாலிட்டை நீராட்டி வண்ணீர் கொண்டு முகங்களையே பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணும். சரி, பெயர் கொடுக்க வேண்டும். அப்ப எப்படி வளர்த்து வர்றாங்க? எப்படி வளர்த்து வர்றாங்க? நாளும் ஒரு மீனியுமாய் ஒரு வண்ணமுமா உண்டி நல்ல வளர்த்து வர, உண்டி நல்ல வளர்த்து வர, உடம்பு எல்லாம் ஊருக உண்டி நல்ல வளர்த்து வர, உண்டி நல்ல வளர்த்து வர, உடம்பு எல்லாம் ஊட்டி வளர்த்தால் உடம்பெல்லான இருக. சரி, என் பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணுமே. ஆமாம்மா, பெரும் புலையினுடைய மனைவி. ஆமா, இந்த கரு சலித்த காரணம் எதனாலே? மா உருண்டை சாப்பிட்டதால. மா என்று ஒரு எழுத்தும். சரி, அடுத்து பெரும்புலையருக்கும் பெரும்புலச்சிக்கும் குலதெய்வம் இசக்கி அம்மன். ஆமா, என் தாய் இசக்கி அம்மா. அப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்லு. மா விசக்கி இசக்கி அம்மாள். மா இசக்கி கரெக்டா தானே சொன்னேன்? மா இசக்கி. சரி, எஸ்கி மாடி அவடல
எசக்கியம்மான்னு விட்டா எசக்கியமான்னு விட்டா நம்மள மாதிரி தெய்வம். சரி. மாயிசைக்குன்னா என் மாயாண்டி பப்பரப்புளி சொடலைக்காவே பிறந்த புள்ள. எனக்கு இன்னொரு பேர் எசக்கியம்மா தான். ஆமா. என்ன? எந்த ஒரு இசக்கி? ஈன இசக்கி. இம்மடி அப்படி சொல்லு. இனிமே கிட்ட நாட மாட்டான். சரி, நிறைய இருக்கும். என்ன? குடு குடு. அப்பந்தான் பார்த்தாள். சரி. மாயிசைக்கு பெண்குடியானவள் மகிமையோடு வளர்த்து வருகிறாள். ஆமம்மா. 5 வயதாச்சு அரிய கலை கற்றுணர்ந்தாள். சரி. பிள்ளைக்கு வயசு, அதாவது பெண்களுடைய வளர்த்தி பீர்க்கங்காய் வளர்த்தி. ஆமம்மா. 1 வருஷம் ஆயாச்சுன்னா ஒரு வயசு பேரும். சரி. 16 வயசாச்சு, பக்குவமா சும்மா வேற லெவல்ல இருக்கா. ஆமா. ஏற்கனவே பெண்களுடைய அழகே தனி தனி அழகு. இவ அழக சொல்லணுமா? வேண்டும். என்ன அழகு! ஆமா. எத்தனை அழகு! கோடி மலர் கொட்டி அழகு. என்ன அழகு! எத்தனை அழகு! கோடி மலர் கொட்டி அழகு. என் நெஞ்சம் கை சேருமா? சின்ன அழகு, சித்திர அழகு, சிறு நெஞ்சை தொட்டி அழகு, இன்றெந்த தோல் சாயுமா? எங்க உடுக்குக்காரருக்கு லவ் பாட்டுன்னா போதும். ஆனா சிரிக்கானா? சரி. அதானே, அவ்வளவு ஒரு அழகா இருக்கா மாயிசைக்கு. ஆமா. புள்ள சரி. இருக்க அழகெல்லாம் சொல்லணும்னா நேரம் காணாது. நேரம் காணாது. அவங்க அந்த ஒரு அழகு. ஆமா. அவ மஞ்சள் அழகி மருதோணி அழகி ஊர்வசிக்கு ஆளாள 1 2 தேமல் உண்டு. சரஸ்வதிக்கு ஆளாளே, அந்த சரஸ்வதிக்கு ஆளாளே சற்றே கொஞ்சம் கருப்பு உண்டு. சரஸ்வதி இதுக்குத்தான் இன்னமும் பயந்தா. அவ எப்படி செல்வம் பிடிச்சு வச்சிருக்கான் பாரு. கொலை விடுங்க. பொங்கல் பொங்குது. ஹலோ. மாவிசைக்கு பார்த்தாள். அடியே செங்கமலம், என்னம்மா ஏன் ஒரு மாறி இருக்க? ஏட்டி நேராயிட்டு. அப்பா பெரிய மாந்திரவாதி. ஆமா. ஆனா மாவிசைக்கு இவ்வளவு அழகா இருக்காளே. சரி. அவ அப்பா ஒரு கிரான்ல ஒரு தோடு வாங்கி போடுவானா? தங்கம் குறையிட்டு 1/2 கிலோ வாங்கணுங்க. ஒரு மூக்குல ஒரு மூக்குத்தி போட்டிருக்கானா? கழுத்துல ஒரு சங்கிலி போட்டிருக்கானா? இல்லையே. அப்பா எனக்கு கம்மல் வேணுமே. செயின் வேணும். தங்க கொலுசு வேணும். 10 விரலுக்கும் 10 மோதிரம் வேணும். தங்கம் வாங்க தங்கமயில் வாங்க. தங்கமயில் தொடர்ந்துருக்காங்கல்ல அம்மா. 916 கேடிஎம் ஆமா. கட்டஞ்சரியில கட்டத்தை அழிச்சிருறேன். அதானே அப்பம் பார்த்த உடனே சரி. மாவிசைக்கு பெண்குடிக்கு தங்க நகை வேணும்னு சொன்ன உடனே ஆமாம்மா. சண்டாள பாவி பெரும்புலையன். சரி. அதாவது வேர்வை சிந்த வேலை பார்க்கணும். கண்டிப்பா. பிள்ளைக்கு உண்டாக்கி நகையள்ளி போடணும். ஆமா. ஆனா இவனுக்கு தான் அந்த அறிவு இல்லையே.
குட்டியேடு கொடி பிரம்பெடுத்தான் அஞ்சேன மையெடுத்தான் அடுக்கு சிவலெடுத்தான் மாரண மையெடுத்தான் மையூட்ட மையெடுத்தான் சரி அப்படி விளக்கு முகத்துல வச்சு பார்க்கான் மையுள்ள என்ன இருக்கு கொட்டாரக்கரை பகவதியாருடைய வாசல்ல சரி 7 கிடாரம் திரவியத்தை கண்டான் ஆமாம்மா புதையல் ஒன்று இருந்தால் சரி பூதம் ஒன்று இருக்கும் கண்டிப்பா மறுபடி மை போட்டு பார்க்கா யார் இருக்கா யாரும்மா வீச்சர் ரூபா கைபிடித்து வீற்றி இருக்கார் சுடல தெய்வம் நல்லையத்தை கைபிடித்து ஓவலகன் போர் இருக்கார் மீசையை தாமுறைக்கு மாயாண்டியே இருக்க கண்டா எங்க மாயாண்டியும் இருக்க கண்டா ஆஹா சொடல பப்பரப்புளி சுடலாம் இருக்கா அதனால வேண்டாம் வேண்டாம் நம்மள சொடலை கொன்னுருவான் நேரம் மறுபடி மையெடுத்து பார்த்தான் சரி சுடலைக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும் சுடலைக்கு ஒன்னே பிடிக்காது யார பிடிக்கும் சுடுகாட்டுல போய் மையானக்கரனா ரொம்ப பிடிக்கும் அதான் நான் அப்பளே சொன்னேன் பொய் மூட்டத்தை ஊட்டி பண்ணினான் ஆமா பொய் மூட்டம் போட்டானா போட்டாங்க வந்தாச்சு அப்பளே மாயாண்டி சுடலை சரி அம்மா கிட்ட சொல்லல ஆமா நகையை பார்க்கல நந்தன்பாளி பெரும்புலையின் வார்த்தை மந்திரத்தை கேட்டு வருகிறார் சரி சண்டாள பாவி சும்மா இருந்தாரா அம்மா சும்மாவே இருக்க மாட்டா ஏழி வண்டி போட்டு ஏறி வார ஐயா சரி ஊரும் படைகளை அழைத்து வண்டிகளை பாரமேத்தினான் ஆமாம்மா அங்க அவ அம்மா யான்னு கேக்கா சரி சண்டாள என்னப்பா அம்மா சொன்னா? பகவதிக்கு 7 வாசு அப்படியே போட்டுட்டான் சரி போட்டு போட்டு ஆமா வாய் போட்டு போட்டான் வாய் பேச முடியல ஆமா அவ அம்மா கைகரனை காமிக்கா சரி பாரி தரவையும் சிந்தி சீரழிச்சிருக்கு ஊம பாச அது பாரி தரவையும் பாறை ஏத்திருக்கான் சரி அப்பன் தன் மகளுக்கு உச்சில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஆமாம்மா நகைகளை அணிந்து சரி அம்மா மாவிசைக்கு ஆமா இன்னையில இருந்து அம்மா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது வரக்கூடாது 7 மாடி வீடு கட்டி ஏசி வச்ச ரொம்ப வச்சு சரி பிள்ளைக்கு காணல் அடிக்குமனு கமுகு மரத்தால் ஜன்னல் ஆமா வேனல் அடிக்குமனு வெங்கை மரத்தால் ஜன்னல் ஆமாம்மா எம்மா ஆ மாவிசைக்கு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது வந்த உன்னை தொலைச்சிருவேன் பார்த்துக்கோ காவலுக்கு செங்கமலம் சரி இதுக்கு தான் தங்க நகை கேட்கக்கூடாதுப்பா சும்மா கவரிங்க போட்டா எங்கனாலும் வரலாம் அதேதான் தங்க நகை கேட்டா வீட்டுக்குள்ளே வச்சிருவாங்க தெரியுமா ஆமா அப்படிதானே ஆமா உண்மைக்குதான் மாயிசைக்கு பெண்குடியானவள் சரி மாந்திரவாதி சுடலை ஆமா. பார்த்தாரு ஆமாம்மா பப்பரப்புளி சுடலை சரி யாரா இருக்கும் நம்மளே ஏமாத்திட்டான்னு சொல்லி ஓடோடி வருகிறார் சரி அம்மா கிட்ட வந்தாரு அம்மா கிட்ட பேச முடியல சுடுகாட்டு சாம்பல் அள்ளி வந்து ஓம் மலையாள பகவதி என்று விட்டறிந்தார் ஓம் அம்மா நான் இல்லாத நேரம் இங்கே வந்த கொடியவன் யார் அம்மா யாரு என் மகனே மாயாண்டி அந்த பாவி யாரு நீ சப்பாவி வானத்திரவியும் பகட்டுமடா சரி மீதி திரவியத்தை காத்திருடா மகனே ஆமாம்மா அப்பா சீக்கிரம் சொல்லு அவன் யாரு என்னன்னு நான் பார்க்கணும் என் மகனே மாயாண்டி சரி எந்த நாடு போனாலும் நீ தென்னாடு போக வேண்டாம் போகவே வேண்டாம் அப்பா திரும்பி வர கண்டதில்லை ஆமா என் மகனே என்னப்பா மேல்நாடு போனவர்கள் மேன்மை பெற்று வருவாருண்டு மேன்மை பெற்று வருவாருண்டு கீழ்நாடு போனவர்கள் கீர்த்தி பெற்று வருவாருண்டு கீர்த்தி பெற்று வருவாருண்டு நாடு போனவர்கள் வருவாருண்டு போவாருண்டு வருவாருண்டு போவாருண்டு நாடு போனவர்கள் போனவர்கள் திரும்பி வர கண்டாரில்லை தென்னாடு போனவர்கள் போனவர்கள் திரும்பி வர கண்டதில்லை கண்டதில்லை ஏ அப்பா எந்த நாடு போனாலும் மலையாளம் போக வேண்டாம் வேண்டாம் கொள்ளிக்கண்டு சக்களத்தை உன்னை கூப்பிடுவா கையை தட்டி
நீ கண்கருத்த மாப்பிள்ளடா கருத்த பாண்டி போக வேண்டாம் போக வேண்டாம். ஆறுகண்டு தாசி உன மை போட்டு மயக்கிடுவா மயக்கிடுவா. அம்மா உடனே நான் மலையாளம் போகணும். அவனா இல்ல நானா, ரெண்டுல ஒண்ணு பார்க்கணும். ஆமா. வாழ்த்தி வரங்கொடுக்காவிட்டால் வல்லையத்தால் குத்தி விடுவேன். சரி. போற்றி விடை தரவிட்டால் பொந்தம் தடியால் அடித்து விடுவேன். அடித்து விடுவேன். வாழ்த்தி நல்ல வரங்கொடுத்தால் வல்லையத்தை கை கொடுத்தாள். போற்றி நல்ல விடை கொடுத்தாள் பொறுமைரம்பு கை கொடுத்தாள். நீ எந்த நாடு போனா எந்த நாடு போனா எங்க முகமா இருப்பாயேடா. கேட்க முடியாது. அதாவது சரி, மந்திரவாதியுடைய அரண்மனைக்கு வருகிறார் மாயாண்டி சுடலை. அவனா நம்மளால 8 நாள்ல பார்க்கணும். சும்மா முடியுங்களா? போக முட்டுது. பெரும்புலையினுடைய அரண்மனைக்கு சரி. மாயாண்டி சுடலை பாம்பாட்டம் ஆடிதார். பாம்பாட்டத்தை பார்க்க பலசனம் கூட்டம். பாம்பாட்டம் ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆட்டம். ஆமா. அம்மாடி அம்மாடி நீ ஆடிடப்படாத. நான் ஆட மாட்டேன். அவ ஆடிட்டான அப்புறம் எனக்கு ஆளுக்கு. நான் ஒரு வேளை ஆடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க சித்து டிவி அண்ணன் இருக்காரு, தூக்கியாந்து குடத்துல கொண்டாந்து வச்சிருங்க. அது எதுக்கு ரெடி? எதுக்கும் ரெடி தானே, அஞ்சவே மாட்டாரு. ஆமா. பப்பர புளி சொடல அருளால அதான் ஆட மாட்டேன். வராது. அது உங்கவுங்க எல்லையில தான் ஆடணும், அவங்கவுங்க சாமிய. அதான் நல்லது. அதான் எனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அதேதான். ஆமா. பாம்பாட்டத்தை பார்க்காங்க. சரி. கூட்டத்துல மாயாண்டி சுடலைக்கு ஆமாம்மா பாம்பு ஆட்டத்து மேல் ஒரு கண்ணு. ஆமா. கூட்டத்து மேல் ஒரு கண்ணு. சரி. யார் பாக்கா? மாயாண்டி. புள்ளைய காணுமே, பாம்பாட்டம் வேண்டாம். வேண்டாம், நம்ம புள்ளைய பார்க்கணுமே. சரி. யார பார்க்கணும்? மாந்திரவாரி பெரும்புலைய மகளை பார்க்கணுமே. பண்டாரம் எடுத்து வர்றாரு. சரி. 400 10 சென்ற நரைத்த பண்டார கிழவரை போல், பண்டார கிழவனை போல். அப்ப பிச்சை வாங்கும் பண்டாரமா வராரு. சரி. பிச்சை வாங்கும் பண்டாரம், பரம்பரை பண்டாரமா. சரி. பிச்சைக்கு பஞ்சத்துக்கு வந்த பண்டாரமா தெரியலையே. அம்மா மாவிசைக்கு என்னம்மா? அண்ணன் போடம்மா மாவிசைக்கு அண்ணன் போடம்மா அண்ணன் போடம்மா திருவோட்டுக்கு அமுதி போடம்மா அண்ணன் போடம்மா மாவிசைக்கு அண்ணன் போடம்மா அண்ணன் போடம்மா மாவிசைக்கு அண்ணன் போடம்மா. பயிர் பாசைக்குது, கூடல் கொதிக்குது, அம்மா சொல்லு. தும்பி தவிக்குது, அம்மா சொல்லு. தண்டை தளர்றது, அம்மா சொல்லு. தும்பி சுடுது, அண்ணன் போடம்மா மாவிசைக்கு அண்ணன் போடம்மா அண்ணன் போடம்மா திருவோட்டுக்கு அமுதம் போடம்மா அண்ணன் போடம்மா மாவிசைக்கு அண்ணன் போடம்மா அண்ணன் போடம்மா மாவிசைக்கு அண்ணன் போடம்மா. தாத்தா, ஆமா என் பிச்சை பேர சொல்லி கேட்கானே. என் வடக்கு விட்டு வயசாலியா? ஆமா. மேல விட்டு பண்டாரமா? இல்ல தெரியலையே. வர்ணக்குட்டாம்பட்டியிலே வாரி வாராள் மலை தினையை. சரி. தாத்தா யார் வாரா? செங்கமல வாரா. செங்கமல வருவது எறிந்த மாயாண்டி சுடல முண்டசாமி பார்த்தார். அப்ப மாயாண்டி முண்டா எப்படி வந்தாரு? பண்டாரமா நிக்கிற பத்தியலா? முன்வாசல் வர்றாரு, இவ பின்வாசல் போறாரு. தாத்தா பிச்சை வாங்க வந்தீங்களா? எங்க வீட்டை சுத்தி பார்க்க வந்தீங்களா? அப்ப பார்த்த உடனே ஆமாம்மா. அம்மா எனக்கு என் சொந்தக்காரி வேணும். சரி. சோரிக்காரி பிச்சை போட்டா வாங்க மாட்டேன் தாத்தா. வாங்க மாட்டேன். உடனே தேனோடு தினை மாவி கொண்டு வருகிறாள். சரி. மாவிசைக்கு வடக்கு வாசல் வர்றார். ஆமா. மேல வாசல் போறாரு, இவர் கீழே வாசல் வர்றாரு. அவருக்கு அதே வேலைதான். தாத்தா பிச்சை வேணும் தானே? ஆமாம்மா. அம்மா மாவிசைக்கு. சரி. நான் பிச்சை வாங்க வந்த நினைச்சியா? இல்லை, உன்னை பெண் கேட்டு வந்தேன் தாத்தா. பண்டார கிழவா. எனக்கோ வயசு 18. ஆமா. உங்களுக்கு வயசு 108. எப்படி தாத்தா எட்டும்? நம்ம 2 பேத்துக்கும் பொருத்துமா தாத்தா?
தாத்தா பேத்தி உனக்கு பாருங்க சொல்லக்கூடாது. சரி அந்த 108ல அந்த சீரவத்தூர் எடுத்துரு. இந்த கிளுகிழுப்பு இவ்வளவு நேரத்துக்கு வர உங்களுக்கு அது அப்படித்தான் நேரம் சரியில்லைடா தம்பி. சரி ஏ அம்மா மாயிசைக்கு சரி வா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? தாலிய தான் கட்டிக்கிட்டு கட்டிக்கலாமா, இல்ல புள்ள குட்டி பெற்றுக்கிட்டு கட்டிக்கலாமா? சாம்பி ராணி வாசத்துல செவந்த சிறுக்கினி போதும். அதானே கல்யாணமா? ஆமா தாத்தா. என்னம்மா இதெல்லாம் உங்களுக்கு வேற லெவலா தெரியலையா? வேற வேலை இல்லையா? ஏதாத்தா நாம குளிச்சதோ மஞ்ச குளிச்சதோ இந்த கிழவனுக்கா, இந்த கிழவனுக்கா, ஒரு கிழவனுக்கா, இந்த கிழவனுக்கா, மாவிசைக்கு பெண்ணுக்கு இறந்ததோ இந்த கிழவனுக்கா, குளிச்சதோ மஞ்ச குளிச்சதோ இந்த கிழவனுக்கா, ஒரு கிழவனுக்கா, இந்த கிழவனுக்கா. நான் சீப்பு விட்டதோ சீப்பு விட்டதோ செடுக்கு விட்டதோ இந்த கிழவனுக்கா, ஒரு கிழவனுக்கா, இந்த கிழவனுக்கா, மாவிசைக்கு பெண்ணுக்கு இறந்ததோ இந்த கிழவனுக்கா, குளிச்சதோ மஞ்ச குளிச்சதோ இந்த கிழவனுக்கா, ஒரு கிழவனுக்கா, இந்த கிழவனுக்கா, கிழவனுக்கா. தாத்தா நான் காப்பும் விட்டதும் சரி காப்பும் விட்டதும் கண்டையும் விட்டதும் இந்த கிழவனுக்கா, இந்த கிழவனுக்கா, இந்த கிழவனுக்கா, இந்த கிழவனுக்கா, இத்தனை நாள் பெண்ணுக்கு இருந்ததோ இந்த கிழவனுக்கா, காப்பு விட்டது மல்லை விட்டது இந்த கிழவனுக்கா, ஒரு கிழவனுக்கா, ஒரு கிழவனுக்கா, இந்த கிழவனுக்கா. ஏமா என்ன பார்த்தா உனக்கு தாத்தா மாதிரியா இருக்கு? நேரம் ஆகுதம்மா. நான் தாமா உனக்கு பொருத்தமான மாப்பிள்ளை. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? தாத்தா கல்யாணங்கிற வார்த்தை என் வாழ்க்கையில இனிமே இருக்கக்கூடாது. இருக்கவே கூடாது. ஆமா ஆமா தாத்தா உனக்கு கல்யாணம் வேணுமா? வேண்டவே வேண்டாம். வேண்டாங்களா? இதான் ஜாலியா இருக்கு. வேண்டாம். நினைச்ச இடத்துக்கு போறோம், பிடிச்சதா வாங்குறோம், அப்படியா? பிடிச்சவங்க கிட்ட பேசுறோம். இந்த வாழ்க்கை தான் நல்லா இருக்கு. தாத்தா மாயாண்டி சுடலை சரி என் மாவிசைக்கு பெண்குடியால் என்ன சொல்றா தெரியுமா? என்னம்மா சொல்கிறாள்? ஏ தாத்தா தாத்தா நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் முடிச்சிடலாம். சரி ஆனா ஊரே பயந்துரும். வேண்டாம் தாத்தா, என்னை மறந்து விடுங்க தாத்தா. மறந்துருங்க. ஆமா. எங்க அப்பா வந்தான்னா சரி உங்களை யாருன்னு பாத்துருவான். வேண்டாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம். இருந்த பிள்ளை இருந்துடுவா, இன்னொருத்திய பார்த்துடுவா, இன்னொருத்தனை கண்ணடிப்பா. இருந்த பிள்ளை இருந்துருவா, இன்னொருத்தனை கண்ணடிப்பா. வேண்டாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம். வேண்டாமா உனக்கு? வேண்டாம். ஆமா அதாவது நம்மளாம் கல்யாணம் முடிச்சுட்டோம், அவன் முடியல. ஆமா இருந்தாப்புல இருப்பா, இன்னொருத்தனை கண்ணடிப்பா. அவன் அடிக்க இவ அடிக்க மண்டை உடைய தெண்டம் கொடுக்க தேவையா? கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டா டிங் 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 டிங், அந்த பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டா டிங் 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 டிங், அந்த பார்வையால பார்வையால டிங் 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 டிங், ஒரு கவிதையால கவிதையால டிங் 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 டிங். பீச்சு பக்கம் ரோட்டு பக்கம் ஜாலியா தான் இருக்குமே, கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டா டிங் 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 டிங், அதை பார்த்து பார்த்து பேசிக்கிட்டா டிங் டிங் டிங். புகை ரொம்ப மூச்சு முட்டுது. ஆமா ஆமா நீ சொன்ன மாதிரி தான் இருக்கான். ஆமா
காதல் பாட்டுனா எங்க அண்ணனுக்கு வந்து உடுக்கு போகும் பிடிக்கும்னே. ஆமா அப்போ மாயிசைக்கு பெண் கொடியானவள். சரி ஏ தாத்தா, உங்களை சனிக்கிழமை தள்ளுனா சட்டுன்னு போயிருவீங்களே. ஆமா புதன்கிழமை தள்ளுனா பொட்டுன்னு போயிருவீங்களே. பொட்டுன்னு போயிருவியே, உனக்கு ஏன் என் மேல ஆசை? எங்க அப்பா வந்து உங்களுக்கு யாருன்னு தெரியாது. ஆமா தெரிஞ்சதுன்னா இப்படி எல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க தாத்தா. உங்க அப்பா என்ன பெரிய வீணா? ஆமா உங்க அப்பா யாரு தெரியும் தானே? யாரு? மாமன் பெரும்புலையன் வருவா, இப்ப வருவா, அவன் மகளை மானம் முடித்து தருவா, அவன் மகளை மானம் முடித்து தருவா தருவா. எம்மா பெரும்புலையன் வருவா, இப்ப வருவா, அவன் மகளை மானம் முடித்து தருவா, அவன் மகளை மானம் முடித்து தருவா. அத்தை வேறும் புலச்சி வருவா, வருவா, அவ அவளே பெட்டி போட்டு தருவா, அம்மா அவளே பெட்டி போட்டு தருவா தருவா. வேறும் புலச்சி வருவா, அண்ணா வருவா, அவன் மகளை மனம் முடித்து தருவா, அவன் மகளை மனம் முடித்து தருவா. உங்க அம்மா எனக்கு அத்தை அவல்பட்டி, அவல்பட்டி அவல்பட்டி போட்டு தருவா. அத்தை பெரும்புலை. அவல்பட்டி. அவள்பட்டினா என்ன? அவள் தருவாவளா? அம்மா தருவா. அவள் தருவாவளா? அவள் 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 வருவாளா? என் உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா? என் உள்ளமான என் பள்ளமான உள்ளமாக்கி அவள் வருவாளா? அவள் வருவாளா? வர மாட்டாளா? அவ கதைய கேளுங்க. அவர் தருவாரா தர மாட்டாரா? எங்க சொடலைய பாருங்க. அதான் எங்கேயோ போய் நான் அவர்கிட்டே தான் வந்துட்டேன். அதான் நல்ல பிள்ளை. வேற வழி இல்ல. அதான் பப்பரப்படி இந்த எல்லையை விட்டு போத்தண்டியே நான் அவர்கிட்ட தான் இருக்கணும். அப்படியா? ஆமா அப்படி இருக்கும் போது சரி என் மாயாண்டி சுடலை என்று பிள்ளைக்கு தெரியாது. ஆமா அவ அம்மா மூக்கில போட்டிருக்காளே வைரக்கில் மூக்குத்தி, மூக்குத்தி அப்படி பளிச்சு பளிச்சுன்னு வெட்டுது. சரி ஏட்டி மாவிசைக்கு, அம்மா வா நேராச்சு, வா போவோம். வருகிறேனம்மா. ஏ தாத்தா, எங்க அப்பா வர நேரம் ஆயிட்டு. சரி சீக்கிரம் எழுந்திருச்சு போயிரு. ஏ அம்மா மாவிசைக்கு, அம்மா என்னை பார்த்தா தாத்தாவா மாதிரியா தெரியுது? இல்லையே. நான் யாருன்னு உனக்கு தெரியல? தெரியல. தாடி நரைத்து போச்சே கிழவா, ஏ தாத்தா, உங்க தைரியம் வாங்கிட்டு போச்சு தாத்தா, தாத்தா தைரியம் வாங்கிட்டு போச்சு தாத்தா, தாத்தா தாடி நரைச்சு போச்சு கிழவா, ஏ கிழவா, உங்க தைரியம் வாங்கிட்டு போச்சு தாத்தா, உங்க தைரியம் வாங்கிட்டு போச்சு கிழவா. ஏ தாத்தா, மீசை நரைத்து போச்சே கிழவா, ஏ தாத்தா, உங்க வீரியம் வாங்கிட்டு போச்சு தாத்தா, தாத்தா வீரியம் வாங்கிட்டு போச்சு தாத்தா, தாத்தா மீசை நரைச்சு போச்சு தாத்தா, ஏ கிழவா, உங்க தைரியம் வாங்கிட்டு போச்சு தாத்தா, உங்க வீரியம் வாங்கிட்டு போச்சு கிழவா, கிழவா. ஏ கிழவா, முக்கு பழுத்து போச்சே கிழவா, ஏ கிழவா, உங்களை முக்குல தான் தூக்கி வச்சு அளவா, உங்களை முக்குல தான் தூக்கி வச்சு அளவா, அளவா நரைச்சு போச்சே கிழவா, ஏ கிழவா, உங்களை முக்குல தான் தூக்கி வச்சு அளவா, உங்க முக்குல தான் தூக்கி வச்சு அளவா, அளவா. கல்லெல்லாம் விழுந்து போச்சே தாத்தா, ஏ கிழவா, உன்னை பார்த்து பார்த்தே நான் இருந்து அளவா, உன்னை பார்த்து பார்த்தே நான் இருந்து அளவா, அளவா. கல்லெல்லாம் விழுந்து போச்சே கிழவா, ஏ கிழவா, அளவா, உன்னை பார்த்து பார்த்தே நான் இருந்த அளவா, அளவா, அளவா. என் பப்பரப்புளி சுடல
சரி. பார்க்க பார்க்க பவுட்டுவான் என் முண்டை. ஆமா. என் மாவிசைக்கு தெரியாது பாத்தீங்களா? ஆமா ஆமா. அதனால தாத்தாவை ஒரு தென்னாவட்டா பேசுதா. சரி. ஏ அம்மா, என்னம்மா? உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் பாத்தியா? ஆமாம்மா. தாத்தாக்கு தண்ணி தாக எடுக்குடி. கொஞ்சம் தண்ணி கொடுமா. தண்ணியா தாத்தா? ஆமா. நீங்க அப்படியே கேட்டா குடத்தோட தூக்கி தந்திருப்பேன். தாத்தா உனக்கு என்ன தண்ணி வேணும்? ஏ அம்மா மாயிசைக்கு. சரி. தாத்தா. ஆமா. அத்து தண்ணி கொண்டு வரவா? தூக்கி செப்பு கொடம் தூக்கி போறேன் செல்லம்மா, முக்கி போற தாகத்தில நில்லம்மா, கொஞ்சம் முக்கி போற தாகத்தில நில்லம்மா, பக்கத்தில வச்ச கொடம் கண்ணையா, இது கண்டவங்க தாகத்தில இல்லையா, தாத்தா ஆத்து தண்ணி குடிப்பீங்க தானே? இல்ல. ஏன் தாத்தா? எனக்கு பிடிக்காதம்மா. ஐரை செத்து மிதக்கும். சரி. கிணத்து தண்ணி கொண்டு வரவா? வேணா தாத்தா. கெண்டை செத்து மிதக்கும். ஆமா. தாத்தா ஊத்து தண்ணி குடிக்கீங்களா? வேணா. உழுவை செத்து மிதக்கும். ஆமா. ஏ தாத்தா, உங்களுக்கு என்ன தண்ணி வேணும்? ஏன் தாத்தா என்ன பாடா படுத்துறீங்க? உங்க அப்பனுக்கு சரி 7வது மாடியில 8வது உரியில சரி பசும்பால் பக்குமா காய்ச்சிருக்கியா? அந்த பாலை கொண்டு வந்து கொடுத்தனா தாத்தாவுக்கு தைரியமா போயிருவேன். ஆமா. ஏ சண்டாள கிழட்டு பண்டாரமே, ஏ கிழவா, கறக்கும் போது போய் பார்த்தானா? இல்ல நான் கொண்டு வந்து வைக்கும் போது பார்த்தானா? மாட்டு மடுவுல தண்ணி அடிக்கும் போது பார்த்தானா? இந்த கிழவனுக்கு இதே வேலையா போயிடுச்சு. தென்னா விட்டு என்ன நோட் பண்றதே இவனுக்கு வேலை. தாத்தா. ஆமா. எங்க அப்பா வந்தாருன்னா சரி, நீ காற்றாக பிறந்தாலும் கண்ட துண்டமா வெட்டிடுவாரு, ஈயாக பிறந்தாலும் இருதுண்டமாக வெட்டுவாரு. உன்ன சீக்கிரம் போயிரு தாத்தா. போயிடு. எனக்கு பிடிக்கல. பிடிக்கல அப்படியே ஏ அம்மா மாயிசைக்கு. சரி. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் பாத்தியா? ஆமா. தண்ணி இல்லன்ட்ட. சரி. உங்க அப்பா பெரிய இவனா? ஆமா. ஏ அம்மா மாயிசைக்கு. ஆமா. உன் தகப்பன் மந்திரமோ ஆண்டியுடைய தந்திரமோ எண்ணி 8 நாளைக்குள்ள சரி உன்னை கன்னியரை கற்பழிப்பேன், குடும்ப குலகோத்திரத்தை குட்டி சுவராக்குவேன். சரி. போயிட்டு வரட்டா தாத்தா? என்னிடம் சவால் விட்டு செல்கிறாயா? அவ்வளவுதான். பார்க்கலாம். மாயாண்டி சுடலை 8வது நாளாச்சு. சரி. மாவிசைக்கு பெண்கொடியை கற்பழிக்க வேணுமென்று. ஆமாம்மா. 8வது நாளையில எங்க வரார் பாருங்க. எங்கம்மா வருகிறார்? ஏற்கனவே உன் அம்மா கிட்ட சொல்லிட்டா. சொல்லி வச்சுட்டா. ஏமா? அம்மா. ஒரு தென்னாவட்டு பேசுறான் ஒரு கிழவன். ஆமா. என்கிட்ட பிச்சை வாங்க வந்தாமா. அந்த கிழவன் அப்படி தெனாவிட்டாக பேசிக்கிறான் என்கிட்ட. அப்பா இருக்கமில்ல. சரி. உனக்கு என்ன பயம்? நான் பாத்துக்கிறேன். 7 மாடி கட்டி ஏசு வச்ச ரூமுக்குள்ள புள்ள படுத்திருக்கா. ஆமா. அங்க எப்படி படுத்திருக்க? எப்படிமா? அங்க அரிக்கலைட்டு எரிகிறேதோ எரிகிறேயோ, அருமை மாமா தூங்குறேதோ தூங்குறேதோ, புலைட்டு எரிகிறேதோ எரிகிறேயோ, செல்ல மாமா தூங்குறேதோ தூங்குறேதோ, பச்சை லைட்டு எரிகிறேதோ எரிகிறேயோ எரிகிறேதோ, மாவி மாவா தூங்குறாளே பச்சை லைட்டு எரிகிறதோ எரிகிறதோ எரிகிறதோ, மாவி மாவா தூங்குறாளே தூங்குறாளே. மேற்க தலை வச்சு கிழக்க கால் நீட்டி இருக்கா. பஞ்சன மத்தையில அரிக்கு லைட்டு எரிகிறது, அருமமாவா தூங்குறா. சிவப்பு லைட்டு எரிது, செல்லமாவா தூங்குறா. பச்சை லைட்டு எரிது, பாவிமாவா தூங்குதாளே. ஐயா அப்படி தூங்கும் போது என் பப்பர புலி சுடல முண்ட சாமி எப்படி வாராரு? எப்படிமா வருகிறார்? அதாவது அப்பா பெரிய மாந்திரவாதி. பெரிய மாந்திரவாதி எங்க அப்பா. ஆனா இவனுக்கு புத்தி கட்ட. கரெக்ட். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கப்படாது. பொறுமையாக காரியம் செதறிடும். பொறுமை அதான் இல்லங்க எல்லாத்தையும். அதான் என்கிட்ட கிடையாது. அது எந்த கடையில இருக்கும்? அப்ப காக்கில வாங்கிட்டு போமா. பொறுமைனா என்ன? பொறுமைனாவா? இருபடிட்டு சொல்லுவேன். அடக்க ஒடுக்கம். அடக்க ஒடுக்கத்துக்கு சொல்லாத. விடிகிற வரைக்கும் அதான் அவளுக்கு பிடிக்காது.
என் அண்ணன் எனக்காக ஒரு பாட்டு மைக்கில் படினே இப்ப படி. என் மாயாண்டி சுடலன்னு தெரியுமா? சரி. பொண்ணுக்கு அழகு பொறுமையம்மா. நீ தைரியமான ஆள், அந்த பாட்டை படியேன். பிடிக்கல அவனுக்கு பிடிக்கல. என்ன நீ தைரியமான ஆள், அந்த பாட்டை படியேன். படி. அதான் படி, இப்ப படி. ஆமா, அதே பாட்டை திரும்ப படி. பொண்ணுக்கு அழகு பொறுமையம்மா உனக்கு இருந்தா உனக்கு இருக்கு பறங்கு தானே, எங்க அப்பன் உத்தரவு கொடுத்தா நீ விலங்கு தானே. என்ன பண்ண போற? அதான் புரிஞ்சா அத்தான் பொண்ணு இத சொல்லுவது. அன்னைக்கு சீவலப்பொரி, இன்னைக்கு பப்பரப்புள்ளி. உன்னை மாற்ற இடமெல்லாம் வசமான இடமாத்தான் மாற்ற. ஆனா என்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல. எதுக்கும் உன் வீட்டு வாசல்ல ஒரு எலுமிச்சங்களையும் போட்டுக்க. ஆமா, அன்னைக்கும் அப்படித்தான் நீ மாட்டின இந்த மாதிரி நடு காட்டுக்குள்ள. இன்னைக்கும் இந்த அப்பனோட ஆலயத்துல நீ இப்படிதான் இருக்க. அதானே உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பரங்கு உனக்கே காணும் பத்தும். என் மாயாண்டி சுடல வருவார்னு தெரிஞ்சு சரி 7 மாடி கட்டி ஏசி வச்ச ரூம்ல தூங்குறா. ஏசி வச்ச ரூம்ல ஜன்னல் ஒரு பக்கம் விட்டு போக முடியாது, ஏசி போட்டு. ஆனால் சரி இந்த சண்டாள பாவி பெருமுளை இருக்கானே, அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்னம்மா செஞ்சான்? அதாவது பூட்டிட்டான். சரி, அந்த சாவியை தூர எடுத்துட்டான். ஆமா, அதை எடுக்காம இருந்தாலா இவன் ஞானி? எனக்கு தெரியுமே. அப்படியா எடுப்பான்னா? ஐயோ, அவர் எந்த வழியா சென்றிருப்பாருன்ட்டு. ஓ அப்படி சொல்லுதியா? பப்பரப்புளி சுடலை அந்த சாவியை தூர எடுத்துறான் பாத்தீங்களா? ஆமா, அந்த பூட்டு சாவி பக்கத்து வழியாக. சரி, ஐயா ஈ போல ஒரு சுவாரு இரும்பு போல ஒரு சுவாரு அள்ளி போல ஒரு சுவாரு பூச்சி போல ஒரு சுவாரு ஆண்டி சுடலே ஐயா பப்பரப்புளி சுடலே ஐயா பாக்க பாக்க வந்து பாக்க பாக்க போட்டே ஐயா பப்பரப்புளி சுடலே ஐயா உன்னை பாக்க பாக்க போட்டே ஐயா பாக்க பாக்க போட்டே ஐயா எங்க பப்பரப்புளி சுடலே ஐயா பப்பரப்புளி சுடல அப்படி பார்க்க பார்க்க பவுட்டும். சரி, அப்படியே 7வது மாடியில மாவிசைக்கு படுத்திருக்கா பிள்ளை. அவள ரகரட்ன முத்தா லட்டா படுத்திருக்கான். அம்மா படுத்திருக்கக்கூடிய பிள்ளை மாவிசைக்கு பார்த்து சரி என் ஆண்டவனாகிய சிவபெருமான் பார்த்து ஆமம்மா பப்பரப்புளி சுடல ஆண்டவனுடைய அருளால் எலுமிச்சம்பழமாக மாறினார். சரி, எலுமிச்சம்பழம் யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குங்களா? எலுமிச்சம்பழம்னா யாருக்கும் பிடிக்கும் தானே? எனக்கும் பிடிக்கும். அப்பம்மா அவளுடைய நெஞ்சி மார்பிலே விழுந்தது. சரி, மங்கையானவள் எலுமிச்சம்பழம் அன்புருக மனமுருக ஆமம்மா அப்படியே அப்படி நெஞ்சோட வச்சு அணைக்கா. சரி, வாசனை முகர்ந்தாள். அன்று முதல் குளிமறந்தாள், அருங்கிளியால் கர்ப்பமுற்றாள். சரி, அன்று ஒன்றும் தோன்றவில்லை. ஆமம்மா தலைவரி கோலுமாக வர்றா. சரி, ஏண்டி இது என்ன அநியாயம்? ஏண்டி இப்படி வர? அதானே ஏ மாவிசைக்கு ஏண்டி உன் தலைலாம் உழைஞ்சிருக்கு? தெரியலையம்மா. உன் தலைலாம் வந்திருக்கடி, உன் முகமெல்லாம் வாடி இருக்கு. ஆமம்மா. பூவு கலைஞ்சிருக்கு. ஆமம்மா. உன் பொட்டு அழிஞ்சிருக்கு. ஆமம்மா. அப்பா எவனோ ஒரு கிழட்டு பண்டாரம் பிச்சை கேட்டு வந்தானா? ஆமாப்பா, பிச்சை கொடுத்தேனா? சரி, என்ன கற்பழிப்பேன்னு சொன்னான். ஆமா, நான் இருக்க ஒண்ணு இல்ல, அவங்க கிடக்கான். சுடலை. சரி, அன்று முதல் குளிமறந்தாள், அருங்கிளியால் கர்ப்பமுற்றாள் மாவிசைக்கு. ஆமாம்மா. அப்ப 8வது நாளாச்சு. சரி, ஏன்னா மாவிசைக்கு கர்ப்பளிச்சு வருஷமாவது புள்ள 40 நாள் கர்ப்பமா இருக்கா. ஒரு மாசம்னா 30 நாள் பெய்யும். என்னையா அப்ப 7-8 மாசம் ஆச்சு. 9வது மாசத்திலே மாயாண்டி சுடலை பப்பரப்புளி சுடலை என் முண்ட சாமி பார்த்து ஆமம்மா முண்டை சாமி.
திருமலங்குறிச்சி என் முண்ட சுவாமி ஆடுவார் அண்ணாச்சி சண்முகம் அண்ணார் அவர்கள் சரி 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாக பரிசளித்தார். ஆமம்மா. அவர்கள் குடும்பங்கள கோத்திரங்களும் சரி. அது மட்டும் இல்ல, ஆடு குத்துவாரு, ரொம்ப டேலண்ட். ஆடு ஆடு இப்ப குத்துறாங்க பத்தில நெஞ்சிக்கிறாங்களா? சரி, நான் பார்க்கல. அண்ணன் மாரியப்ப எல்லாமே நம்ம அண்ணன் தான், எல்லாமே நம்ம அண்ணாச்சி தான். ஆமா சரி. அவர்கள் சரி அன்றும் என்றும் என் பப்பரத்து சுடலை. ஆமா, பப்பரப்புளி சுடலை, பப்பரப்புளி சுடலை அருளாளே. ஆமா, அன்றும் என்றும் என்றென்றைக்கும் நீ டோடி காலம் வாழ்க வளர்க வளர்க. அதற்கு அடுத்தபடியாகவே ஆமாம்மா எங்க அண்ணன் மாரியப்பன் சரி கடா நெஞ்சுக்கிறாங்க பாத்தீங்களா? பார்த்தேன். கொஞ்சம் கூட அதர மாட்டாரு. ஆமா, எல்லாம் அவருடைய அருள் தானே. ஆமாம்மா. அவர்கள் 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாக பரிசளித்தார். சரி. அவர்கள் எப்படி வாழ வேணும்? எப்படி வாழணும்? மாடசாமி கிருபையாலே கிளமாய் வாழ வேணும், வாழ வேண்டும். ஆள் போலே நான் தழைத்து வேர்கள் ஒன்றி வேர்கள் மூங்கில் போல பண்ண வைத்து பண்ணை வைத்து முடி சூடி வாழ வேணும், வாழ வேண்டும். கட்டி எல்லாம் பெருக வேணும், பெருக வேணும், பெருக வேணும். பால் பாறை பொங்க வேணும், பொங்க வேணும். பட்டி எல்லாம் பெருக வேணும், பெருக வேணும், பெருக வேணும். பால் பானை பொங்க வேணும், பொங்க வேணும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு நீடோடி செல்வங்களோடு வாழ்க வளர்க. மாயாண்டி சுடலையும் ஆயுசக்கிய கற்பழித்தார். சரி. அப்பம்பா காக்காச்சி மலை கண்ணாடி பொன் சோலையிலே ஆமாம் இந்த பயிர்களை பாழாக்கினார். சரி. இதுக்கு ஈவிரக்க வரணும். ஆமா, அட்டகம் போய் 8 வேணும், அதற்கு தேங்காய் 10 வேணும். சரி. அறுத்தொரிய 6 கிடா, எடுத்தொரிய 7 கோழி. ஆமம்மா. கன்னிக்கோழி முட்டை வேணும், கதர் நூல் 1 வேணும். சரி. சிறு சுளவு வேண்டும். ஆமா. மாயாண்டி சுடலை சரி இந்த மாந்திரவாதி பெரும்புலையும் சுவாதிக்கான். ஆமா, நீலகண்ட கசத்துல தண்ணி கோர போற, அங்க போய் உட்கார்ந்துட்டாரு. சரி. பெரும்புலையா, உன் கட்டுக்குள் நான் அகப்பட வேண்டுமே, ஆனால் 3.25 நாளிகைக்குள்ள அகப்படுவேன். சரி. எனக்கு ஒருத்தருக்கு ஒரு மகளா இருக்கணும், தலைக்கு தலைமகளா இருக்கணும். சரி. அதாவது பிள்ளைய கொண்டு எனக்கு பலி கொடு. நான் வீட்டுக்கு போறேன். நான் எங்க போவேன்? நான் வீட்டுக்கு போறேன். அப்படியா? ஆமா. பிச்சைக்கு வந்து என்னடா பெண்மகளை கண்டீர்கள்? ஏன்னு கேட்கல? அதானே, ஏன்னு கேட்கல? ஒருவனுக்கு ஒரே மகள். அப்படியா? நான் தானே. கஞ்சி வாங்க வந்தேனடா, உன் கண்மணியை கண்டேனடா. தலைப்பிள்ளையும் நான் தானே. என் மகளே. ஆமா, உன் மகளை. சரி. ஆமா, நம்மளுடைய கோயிலில. ஆமாம்மா, நம்ம சொந்த குலதெய்வக்கு கொடை நடக்கம்மா. நான் வரல. வா, இதுக்குத்தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். சும்மா வா, அப்பா கூட்டிக்கிட்டு போறேன். நான் வரல. அப்பா, என் தகப்பா பெரும்புலையா, என்னப்பா என்ன மோசம் செய்ய போறாய்? எந்த ஒரு தேவதைக்கும் என்னை வழி கொடுக்க போறாய்? ஆணென்றும் பெண்ணென்றும் பெத்து நான் எடுக்கலையே, பிள்ளை முகம் பார்க்கலையே, கருவாக சலிக்கும் போது கருமருந்தை தின்றாள் இல்லை, நான் உருவாக சரிக்கும் போது உருமருந்தை தின்றாள் என்ன? என்ன நல்ல நேரத்துல என்னடா அழுக சத்தம்? பாளை அருவாளை எடுக்கிறான். ஆமா, அதிருதை அங்கமெல்லாம். ஆமம்மா, கத்தாழ நார்களிச்சு வெள்ளக்கைய கட்டுதானே சண்டாளி மந்திரவாதி சண்டாள என் பப்ரபுடை சுடலைக்கு. சரி. பார்க்க பார்க்க பவுட்டும், பார்க்க பார்க்க பவுட்டும் சுடலைக்கு. அப்படியே ஈரக்கோள தாமரக்காய் எடுத்து 7 மாச சூழி பிள்ளையும் எடுத்து மாவோடு கொடியோடு வலியேற்றார். மாயாண்டி சுடலை ஆணை வெளியேற்றுக் கொண்டார். பெரும்புலையனை கழுத்தளவு குழி வெட்டி அந்த பலியேற்றுக்கொண்டு கொட்டாரக்கரை பகுதியாளுடைய வாசலை நிலையத்தை வாங்கி எந்த ஊரு போனால் நமக்கு வாழ்வு உண்டு என்று சொல்லி சரே இந்த திருமலங்குறிச்சி நன்னகரிலே ஆமம்மா வாழ்ந்து வரக்கூடிய மக்களுக்காகவே என் ஆத்தா ஈஸ்வரியும் சரி, அதாவது பப்பரப்புளி சுடலையும் ஆமா பக்க பக்க பவுட்டும் பாக்க பாக்க ஆத்தா பேச்சு பிரம்ம சக்தி ஈன மாடே வண்ணார் மாடே கருப்பேன், அதாவது புதியவன்
அடுத்து பேச்சு பிரம்மசக்தி முண்டசாமி மாயாண்டி சுடல 21 தெய்வங்களும் 61 கூட்டருமாக சரி முள் வரிந்திடாமல் முடிந்த குப்பு வாடாமல் அம்மா பட்டி பெருக வைத்து பால் பானை பொங்க வைத்து சரி அன்றிருந்து இந்நாள் வரை ஆமா கல்யாண வாசலாக ஆமம்மா வேலி கட்டி கல்யாண வாசலாக காத்து வருகிறாரே தனைத்தும் தடனை தாடா தனைத்தும் தடனை தாடா தனனை தாடா தனைத்தும் தடனை தாடா தானே தந்தும் தடனை தாடா தனனை தாடா வேல் வேலையா வேல் வேல் வேலையா விலாசத்தில் வாசம் செய்யும் விலாசத்தில் வாசம் செய்யும் வேல் வேல் வேலையா வாசம் செய்யும் வேல் வேல் வேலையா கண்டரும் பார்வரியோ என்றென்றைக்கும் வாழ்க வாழ்க வேல் வேல் வேலையா கோயிலரும் வாழ்க வாழ்க கோமரங்களும் வாழ்க வாழ்க கோவிலரும் வாழ்க வாழ்க கோமரரும் வாழ்க வாழ்க கோயில் கட்டி கொடை கொடுத்த கூட்டத்தாரு வாழ்க வாழ்க கோவில் கட்டி கொடை கொடுத்த கூட்டத்தாரு வாழ்க வாழ்க கோயிலுள்ள கோமரத்தார் கொடிகால வாழ்க வாழ்க கோவிலுள்ள கோமரத்தார் கொடிகால வாழ்க வாழ்க கோயிலுள்ள பூசாரி புகழோடு வாழ்க வாழ்க கோவிலுள்ள பூசாரி புகழுடனே வாழ்க வாழ்க அட்வான்ஸ் கொடுத்த சீமானே காலு வாழ்க வாழ்க அட்வான்ஸ் கொடுத்த சீமானே காலு வாழ்க வாழ்க மேடை அமைத்து தந்தவர்கள் மேன்மையோடு வாழ்க வாழ்க மேடை அமைத்து தந்தவர்கள் மேன்மையோடு வாழ்க வாழ்க பந்தல் போட்டு தந்தவர்கள் பலகாலம் வாழ்க வாழ்க பந்தல் போட்டு தந்தவர்கள் பலகாலம் வாழ்க வாழ்க புஷ்பலங்காரம் செய்தவர்கள் புகழுடனே வாழ்க வாழ்க புஷ்பலங்காரம் செய்தவர்கள் புகழுடனே வாழ்க வாழ்க இருக்க வீடு தந்தவர்கள் என்றென்றைக்கு வாழ்க வாழ்க இருக்க வீடு தந்தவர்கள் என்றென்றைக்கு வாழ்க வாழ்க சாப்பாடு தந்தவர்கள் சந்தோஷமாய் வாழ்க வாழ்க சாப்பாடு தந்தவர்கள் சந்தோஷமாய் வாழ்க வாழ்க உழைப்பாரி போட்டவர்கள் முழுமையோடு வாழ்க வாழ்க உழைப்பாரி போட்டவர்கள் முழுமையோடு வாழ்க வாழ்க கும்மியது அடித்தவர்கள் குதூகலமாய் வாழ்க வாழ்க கும்மியது அடித்தவர்கள் குதூகலமாய் வாழ்க வாழ்க மேலக்கார அண்ணாவிகள் மேன்மையோடு வாழ்க வாழ்க மேலக்கார அண்ணாவிகள் மேன்மையோடு வாழ்க வாழ்க செண்டாமேளம் அடித்தவர்கள் சிறப்புடனே வாழ்க வாழ்க செண்டாமேளம் அடித்தவர்கள் சிறப்புடனே வாழ்க வாழ்க மக்கள் செல்வம் ஆபரேட்டர் மகிமையோடு வாழ்க வாழ்க மகிமையோடு வாழ்க வாழ்க என்ற சித்தி அண்ணார்களும் என்றென்றைக்கு வாழ்க வாழ்க ஒளி ஒளி அமைத்து தந்தை சுற்றிக்காரர் வாழ்க வாழ்க ஒளி ஒளி அமைத்தவர்கள் வாழ்க வாழ்க வந்த வேறு வாழ்க வாழ்க வர வேறு வாழ்க வாழ்க வந்த வேறு வாழ்க வாழ்க வர வேறு வாழ்க வாழ்க தொட்டில் முதல் பாப்பா வரை கண்டில் தாத்தா வாழ்க வாழ்க ஆடு மடியோ ஆடு வீசு கோலு வாழ்க வாழ்க கண்டை முதல் உண்டுக்கு தாளம் குணமுடனே வாழ்க வாழ்க கண்டை முடன் உண்டுக்கு தாளம் குணமுடனே வாழ்க வாழ்க எல்லோரும் வாழ்க வாழ்க என் குரு வாழ்க வாழ்க எல்லோரும் வாழ்க வாழ்க என் குரு வாழ்க வாழ்க ஏறுமையில் ஏறு விளையாட்டு முகம் ஒன்றே ஏரிமையில் ஏறி விளையாட்டு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசுமுகம் ரெண்டே ஈசனுடன் ஞான மொழி பேசுமுகம் ரெண்டே பூர்வமணி யார்களினை தீர்த்த முகம் ஒன்றே பூர்வமணி யார்களினை தீர்த்த முகம் ஒன்றே குண்டுருக வேல் வாங்கி நின்ற முகநாளே குண்டுருக வேல் வாங்கி மாறுபட சூரனை வாய்த்த முகம் ஐந்து மாறுபட சூரனை வாய்த்த முகம் ஐந்து பள்ளியை மனம் குணர வந்த முகம் ஆறு பள்ளியை